ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடக்க உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் கட்சிகள் தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளன. வேட்புமனு தாக்கல் நாளை காலை 11 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 6 வரை நடக்கிறது. இதனால் கட்சிகள் தங்கள் வேட்பாளரை அறிவித்து வருகின்றன. அதிமுக இந்த தேர்தலில் 167 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஏற்கனவே இரு கட்டங்களாக 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் கட்டத்தில் 23 முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றனர். இரண்டாவது கட்டத்தில் 127 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இதில் 46 சிட்டிங் எம்எல்ஏக்களும் 17 பெண் வேட்பாளர்களும் இடம்பெற்றனர். இந்நிலையில் இன்று 3ஆம் மற்றும் இறுதிக்கட்டமாக மீதமுள்ள 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த பட்டியலில் சென்னையில் 12 தொகுதிகள் உட்பட பல முக்கிய இடங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக திருவிக நகர் தொகுதியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளார். கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை எதிர்த்து சந்தான கிருஷ்ணனும், சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதியை எதிர்த்து ஆதி ராஜாராமும் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.